ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலை டிஃபனுக்கு வந்து பறையங்க அடை தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம் பருப்பு, அது கூட மிளகாய் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அரிசி மாவு பருப்பு அரைக்க கட்டுமே என்னடா இந்த பொண்ணு அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுன்னு பார்க்காதீங்க. அரிசி மாவு வந்து நான் கம்மியிலேருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன். காலையிலேயே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, சரி நான் அங்கேருந்து அரிசி மாவு எடுத்துட்டு வந்தேன். அது வந்து ஒரு 2 டம்ளர் அரிசிக்கான மாவா இருக்கும். 2 டம்ளருக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பூண்டு, ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து அது கூடயே அரைச்சி அதுலேயும் சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஊற்றணும். சாருக்கு வந்து இந்த அடையில எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெயில் தான் அடமாவை ஊற்றணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் காரமாகவும் முறுமுறுன்னு இருந்தால் சைடிஷ்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. எனக்குமே அப்படியே சாப்பிட தான் பிடிக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் வச்சுருந்தோம்னா இதோடைய டேஸ்ட் தெரியாதான். அதனால இப்படியே செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. என்னுடைய ஸ்டைலில் பறையங்காடை, சுரைக்காடெல்லாம் நான் இப்படி தான் செய்வேன். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்